முஸ்லிம் அமைச்சர் என்று ஒருவர் இல்லை என்பது ஒரு சுட்டிக்காட்டப்படுகிறது. நான் நினைக்கிறேன், இந்த வரை நான் நினைக்கிறேன் அதுல ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஆனால் வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட அமைச்சர்களும் தமிழ் அமைச்சர்களும் அதில் இல்லை. உண்மையில நீங்கள் கேட்கலாம், அப்ப இனிய தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தானே. ஆனால் இது நாங்கள் உண்மையில பொறுத்திருந்து பார்க்கணும். முன்னுதான இருந்த அமைச்சர் எங்களுக்கு தெரியும், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இந்த அதாவது முக்கியமாக மீனவ மக்களுடைய பிரச்சனை, மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பில் இயன்றளவு நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். அவர் எடுக்கவில்லை என்று சொல்ல புதிதாக இருக்கிற அமைச்சர் கூட அவர் எந்தளவு தூரம் அதை வெற்றிகரமாக அதை நிறைவேற்றுவார் என்பது நாங்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது என்று சொன்னால். ஆகவே இங்கே பேசி தீர்ப்பவர் கொண்டிருப்பதில்லை, அவ்வாறு சட்டத்தை மீறி வருகிற போது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும். அதற்குரிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், எது எப்படி இருந்தாலும் இலங்கை அரசு இந்திய அரசை எதிர்த்து இந்த விடயங்கள்ல எந்த அளவு தூரம் போக முடியும். ஜனாதிபதி தான் தோண்டித்தனமாக சில விடயங்களில் செயற்பட முடியாத கட்டுப்பாடு இருக்குது. முக்கியமாக இந்தியாவை பொறுத்த மட்டும் கூட இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த பெரிய வெற்றிக்கு பின்னர் இந்தியா தமிழ் மக்கள் சார்பான நிலைப்பாடு எடுப்பதை விட இலங்கை அரசாங்கம் சார்பாக தான் செயற்படும். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தினுடைய பேராசிரியர் சர்வேஸ்வரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் புதிய அமைச்சரவையும் புதிதாக பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள அமைச்சுக்களின் லாகா தொடர்பிலும் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய பார்வையும் எப்படி இருக்கு? உண்மையில இந்த புதிய அமைச்சரவை என்று வருகின்ற பொழுது அது ஒரு சிறிய அமைச்சரவையா இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 21 அமைச்சர்கள் வரையில் தான் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இது உண்மையில ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், பொதுவாக ஒரு அமைச்சுக்கு கீழே பல சிறிய துறைகளை கொண்டு பல விடயங்களை ஒன்றாக சேர்க்கிற மாதிரி போயிருக்கின்றார்கள். அது உண்மையில ஒரு நல்லதொரு விடயம். என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் சீனிக்கு கூட ஒரு காலகட்டத்தில் அமைச்சர் இருந்தவர், தாவரவியல் பூங்காவுக்கு கூட ஒரு அமைச்சர் இருந்தவர். இவ்வாறு பல அமைச்சர்கள் இருக்கின்ற போது நிறைய பண விரயம், பொதுமக்களுடைய பண விரயம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த அரசாங்கம் முக்கியமாக கவனம் செலுத்துகிற விடயங்களில் இந்த வீண் விரயங்களை தடுப்பது. அந்த வகையில இந்த அமைச்சுக்களினுடைய எண்ணிக்கையை குறைப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களுக்கு இருந்த நிலைமை என்னவென்று சொன்னால், அவர்கள் ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டாக அரசாங்கங்களை அமைக்க வேண்டி இருந்தபடியால அவர்கள் ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, உங்களுக்கு தெரியும், ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தை அமைத்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது அவருடைய கொள்கைகளை ஏற்று அல்ல, தங்களுடைய அமைச்சு பதவிகளுக்காகத்தான் பெரும்பாலும் ஆதரவு கொடுத்தார்கள். ஆகவே அவர்களுடைய கோரிக்கைகளை திருப்திப்படுத்துவதற்காக பல அமைச்சுகளை, தேவையற்ற அமைச்சுகளை உருவாக்கி தேவையற்ற பண விரயம் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறை புதிய அமைச்சரவையில அமைச்சுக்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளபடியால அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனாலும் கூட அதுல சில விடயங்களும் சொல்லப்படுகிறது. ஒன்று இந்த அமைச்சர்களில் முஸ்லிம் அமைச்சர் என்று ஒருவர் இல்லை என்பது ஒரு சுட்டிக்காட்டப்படுகிறது. நான் நினைக்கிறேன், இந்த வரை நான் நினைக்கிறேன் அதுல ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லை என்று தான் நினைக்கிறேன். அதே போல குறிப்பாக தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட அமைச்சர்களும் தமிழ் அமைச்சர்களும் அதில் இல்லை. உண்மையில நீங்கள் கேட்கலாம், அப்ப இனிய தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தானே. ஆனால் உண்மையில வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய சில பிரச்சனை வேற பிரச்சனை, மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனை வேற பிரச்சனை, ஏனைய கொழும்பு உட்பட ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வேற பிரச்சனைகள். ஆகவே அப்ப இந்த தமிழ் மக்களுடைய இந்த மக்களை பூர்வீகமாக கொண்ட பிரதேசங்களிலிருந்து வருகிற மக்கள் தான் அந்த தமிழ் மக்களுடைய இந்த முக்கியமான இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தப்பட்ட உண்மையான நடவடிக்கைகள்ல என்னை பொறுத்தமட்டில் அர்ப்பணிப்போடு ஈடுபடுவார்கள். அப்ப இங்க அமைச்சரவையில இவர்களுடைய குரல்களை கொண்டு வருவதற்கென்று அமைச்சர்கள் இல்லை என்கிறது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுது. ஆனாலும் கூட இதுல இன்னொரு விடயம், பலர் புதிய அமைச்சர்களாக இருக்கிறார்கள்.
இவர்களுக்கு முன் அனுபவம் இல்லை. அதாவது பாராளுமன்றத்தில் கூட முன் அனுபவம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வாறாக இதை கொண்டு செல்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனாலும் உண்மையில வந்து இந்த அமைச்சரவை வந்து அதாவது அதாவது ஊழல் மோசடி என்பவைகளை இல்லாமல் செய்கிற அந்த அரசாங்கத்தின் கொள்கையோட இணங்கி போகிற ஒரு அமைச்சரவையா இருக்கிறது. மற்றது இதை விட அமைச்சுக்களுக்கு நல்ல ஒரு செயலாளர்கள் இருக்கிற இடத்துல இந்த அமைச்சுக்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக செயற்பட முடியும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் முஸ்லீம் சமூகம் அதே போன்று தமிழ் சமூகத்தில் இருந்து மலையகம் சார்ந்த இருவர் பங்கு பெற்றிருந்தாலும் வடக்கு கிழக்கை பூர்வீகம் கொண்டவர்கள் உள்வாங்கப்படவில்லை என்று. அப்படியாயின் இன்னும் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி இரண்டு சமூகங்கள் மீதும் நம்பிக்கை கொண்டதாக அல்லது நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விதத்தில் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையான செயற்பாடு இன்னும் அவர்களுக்கு வரவில்லை. அப்படி நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் இதற்கு பொருத்தமானவர்களாக அவர்களால தீர்மானிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை என்ற அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் தான் நான் இந்த வினாவினை கேட்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை சொல்ல போனால் அங்கு ஒரு வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய அனுபவம் அவருடைய வயதுகளை பார்க்கின்ற போது அவர் அரசியல் ரீதியாக ஒரு பண்பட்டவராக இருக்கின்றார். அதே போன்று ஏனைய இடங்களை பொறுத்தவரையிலும் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று கூற முடியாது. அப்படி இல்லையா? இல்லை, இப்ப என்னுடைய கருத்துல வந்து நான் உண்மையில வந்து இந்த முறை இந்த முக்கியமாக ஒன்றை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. அந்த இனவாதம் என்பதை ஓரளவுக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க அளவில் ஒரு மாற்றத்தில், அதாவது இனவாதம் இல்லாத ஒரு ஆட்சி முறைமையை நோக்கியதான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் சொல்லத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், முக்கியமாக மாத்தளை மாவட்டத்தில் இருந்து ஒரு தமிழ் பெண் 1,48,000 வாக்குகளை பெற்று வந்திருக்கிறார். அப்ப இது வந்து மாத்தளை மாவட்டம் எங்களுக்கு தெரியும், மிக அதிக அளவுல சிங்கள பௌத்தர்களை கொண்ட மாவட்டம். அப்படி இருந்தும் அந்த தமிழ் பெண்ணுக்கு வாக்களித்திருக்கிறார். ஆக இந்த இனவாதம் என்று நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகல பிரதேசத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி அவர்களை உள்ளடக்குகிற பொழுது அந்தந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அமைச்சரவையில குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அது அந்த இனத்து மக்களை பொறுத்த மட்டும் விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கும். ஆனால் அதற்காக அவர்களை உள்ளடக்கவில்லை என்பதை நாங்கள் இனவாதமாக பார்க்க முடியாது. இனவாதமாக கூறவில்லை உங்களிடம். அவர்கள் மீது இன்னும் இவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லையான்னு தான் உங்களிடம் அந்த வினாவினை கேட்டிருந்தேன். அதாவது அந்த இன மக்கள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சில வேளைகள்ல அவர்களுக்கு தங்களுடைய அந்த இனங்களைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விட ஏனையவர்கள் மீது கூட நம்பிக்கை இருப்பதாக இருந்திருக்கலாம். குறிப்பிட்டது போன்று நாடாளுமன்ற அனுபவம் உள்ள இன்னும் ஒருவர் அங்கு அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார். அதில் குறிப்பாக அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற கடற்றொழில் விவகாரங்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் மீனவ துறை சார்ந்திருக்கக்கூடிய பல விவகாரங்களோடு கையாளுவதற்காக அவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. மீனவ பிரச்சனைகள் இந்த அமைச்சரினுடைய நியமனம் அல்ல அவருடைய வரவினால் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நாங்கள் உண்மையில பொறுத்திருந்து பார்க்கணும். முன்னதாக இருந்த அமைச்சர் எங்களுக்கு தெரியும், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இந்த அதாவது முக்கியமா மீனவ மக்களுடைய பிரச்சனை, மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பில் இயன்ற அளவு நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். அவர் எடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது, அவர் எடுத்திருந்தார். அவர் தன்னாலான முயற்சிகளை செய்திருந்தார். ஆனால் இது ஒரு மிகவும் சிக்கலான ஒரு பிரச்சனை. ஏனென்று சொன்னால் இது இலங்கை நாட்டுக்குள்ள மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. இது அயல் நாடான ஒரு பெரிய நாடு இந்தியாவோட நாங்கள் ஏற்பட்டுள்ள பிரச்சனை. அதிலே முக்கியமாக இப்ப இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ரெண்டு விடயங்கள். ஒன்று வந்து அவர்கள் எங்களுடைய ஆழ்புல நீர்ப்பரப்புக்குள்ள வந்து மீன் பிடிப்பது, மற்றது தடை செய்யப்பட்ட முறைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பது. அப்ப இங்க இந்த ரெண்டும் வந்து மிகவும் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு காலகட்டத்துல மீன் வளம் என்பது இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், குறிப்பாக வடமாகாணத்துல வந்து இந்த வாழ்வாதாரங்கள் இருக்கிற பொழுதுதான் மக்கள் அங்கே இருப்பார்கள். மக்கள் அங்கே இருக்கிற பொழுதுதான் நாங்கள் இடங்களை பாதுகாக்க முடியும். இடங்களை பாதுகாக்கிற பொழுதுதான் இனத்தை பாதுகாக்க முடியும். இப்ப இந்த வகையில இன்றைக்கு மீன்பிடி தொழில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறபடியால இந்த மீன் வளத்தை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம். இப்ப இந்த விடயத்துல வந்து இந்த புதிதாக வந்திருக்கிற அமைச்சர் கூட அவர் எந்த அளவு தூரம் அதை வெற்றிகரமாக அதை நிறைவேற்றுவார் என்பது நாங்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும். ஏனென்று சொன்னால் இங்க வந்து நாங்கள் அவ்வாறு இதை எல்லை மீறி வருகின்ற பொழுது அந்த இந்திய மீனவர்களை கைது செய்ய
அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனாலும் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மேல செல்கிறார்கள். ஆனால் இது இவ்வாறு அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போதிலும் கூட அவர்கள் எல்லை தாண்டி தொடர்ந்து இதுல ஈடுபடுவது தொடர்ந்து இருக்கிறது. நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு ஒரு இந்திய ஊடகம் ஒன்று என்னிடம் பேட்டி கண்ட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரச்சனையை இரு நாடுகளும் பேசி தீர்க்க வேண்டும் என்று. அதாவது வெளிநாட்டு அமைச்சர்கள் இவர்களை பேசி தீர்க்க வேண்டும். அப்பொழுது நான் சொன்ன ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நான் கேட்டேன், என்னுடைய காணியில் நீங்கள் அத்துமீறி மதலால் பாய்ந்து தென்னை மரத்தில் தேங்காய் பிடுங்கி விட்டு பின்பு நான் உங்களை பிடித்த பின்னர் நீங்கள் சொல்ல முடியுமா இதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்போம் என்று இல்லை. ஏனென்று சொன்னால் உங்களுடைய மீனவர்கள் செய்வது முழுக்க முழுக்க இலங்கை சட்டத்தை மீறுகிற ஒரு செயல். ஆகவே இங்கே பேசி தீர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. அவ்வாறு சட்டத்தை மீறி வருகிற பொழுது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இலங்கை மீனவர்கள் உங்களுடைய ஆழ்வுள்ள நீர்ப்பரப்புல மீன் பிடித்தால் நீங்கள் அவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இங்க இன்னொன்று செய்யலாம். எதிர்காலத்தில் இலங்கை பாராளுமன்றம் இவர்களுக்கு வாங்குற தண்டனையை கூட்டி அதே நேரம் இவருடைய படகுகளை கைப்பற்றி அப்படியான சில நடவடிக்கைகளுக்கு போகலாம். ஆனால் இங்கே எழக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், எது எப்படி இருந்தாலும் இலங்கை அரசு இந்திய அரசை எதிர்த்து இந்த விடயங்கள்ல எந்த அளவு தூரம் போக முடியும் என்பது. ஆகவே இங்க அமைச்சரா வரக்கூடியவர், அது எவர் அமைச்சரா வந்தாலும் அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. இது என்னுடைய கருத்துல இப்போதைக்கு முற்று முழுதாக நிறுத்தப்படக்கூடிய அல்லது தீர்வு காணப்படக்கூடிய ஒரு விடயமாக எனக்கென்றால் தோன்றவில்லை. ஆகவே புதிதாக வந்திருக்கிற அமைச்சருக்கும் இது நிச்சயமாக ஒரு பெரியதொரு சவாலாக இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. இலங்கை வரலாற்றில் அதிலும் குறிப்பாக வீதாசார தேர்தல் பிரதிநிதித்துவத்தில் 2/3 பெரும்பான்மை நாடாளுமன்றத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பிரதம நீதியரசர்களை கூட நாடாளுமன்றத்தினூடாக அவர்களுடைய பதவிகளை பறித்து அவர்கள் மீது சேறுவாரி பூசுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போன்ற சில அதிகாரம் மிக்க பதவிகளை செய்வதற்கு அவர்களுடைய பொறுப்புகளை நீக்குவது அல்லது அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்குவது போன்ற விடயங்களில் 2/3 பெரும்பான்மை அதிக அளவில் செல்வாக்கு செலுத்துகின்றது அரசியல் யாப்பின் பிரகாரம். இந்த அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த விடயங்களை இவர்கள் தேசிய மக்கள் சக்தி 2/3 பெரும்பான்மையோடு இருக்கின்றது எப்படி பார்க்கும் அல்லது அவர்களுடைய பார்வை அணுகுமுறை எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில இது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்புல இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்புன்னு பார்க்கிற முக்கியமாக 21வது திருத்தத்துக்கு பின்பு ஜனாதிபதி தான் தோன்றித்தனமாக சில விடயங்களில் செயற்பட முடியாத கட்டுப்பாடு இருக்குது. முக்கியமாக இந்த முக்கியமான ஆணைக்குழுக்கள் அவையினுடைய தவிசாளர் அல்லது அந்த உறுப்பினர்களை நியமிப்பது, அதே மாதிரி உயர் பதவிகள்ல நியமிப்பது, பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது, பல விடயங்களை பொறுத்தமட்ட எங்களுக்கு தெரியும். பொலிஸ் மாதிபரை நியமிப்பதில் கூட அந்த பிரச்சனை வந்தது. அப்ப இவைகளை பொறுத்த மட்டும் இந்த ஜனாதிபதி தான் தோன்றித்தனமா நடக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அங்க கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில், அதாவது அரசியலமைப்பு பேரவை என்பது இருக்கிறது. அதனுடைய அங்கீகாரம் இல்லாமல் அவர் நியமிக்க முடியாது. ஆனா நீங்க கேட்ட ஒரு விடயத்தை பொறுத்த மட்டும், அதாவது முன்னாள் பிரதம நீதியரசரை பதவி விலக்கினதை பற்றி நீங்க கேட்டீர்கள். அது ஒரு மிகவும் நுணுக்கமான ஒரு சட்ட விடயம் ஒன்றுதான். உண்மையில அதை பொறுத்த மட்டும் அந்த ஏற்பாடு அந்த அரசியலமைப்பில் இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அந்த முன்னாள் பிரதம நீதியரசர் அவர்களை அவர் என்னுடைய பீட தலைவியாக இருந்து பின்னர் பிரதம நீதியரசராக வந்த ஒருவர். அப்ப அவர் சொல்லப்பட எனக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருக்கிற ஒருவர். ஆனால் அவர் அவ்வாறு பதவி விலக்கப்பட்ட விடயம் உண்மையில என்னை பொறுத்த மட்டும் அது அரசியலமைப்புக்கு அமைவானது அல்ல. ஏனென்று சொல்றேன் என்று சொன்னால், அந்த அரசியலமைப்புல இருக்கிற ஒரு குறைபாடாகத்தான் அதை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுல சொல்லப்பட்டிருக்கு, பாராளுமன்றம் இந்த நிலைய கட்டளை மூலம் ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவில் பாராளுமன்றத்தில் இருக்கிற அவர்களுக்கு என்ன தகமை இருக்க வேணும் என்று ஒன்றும் தேவையில்லை. இவர்களாக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தா போதும், அவர்களை நியமித்து அவர்கள் விசாரணை செய்து அவர்கள் கொடுக்கிற அறிக்கையின் படி அதில் அவர்கள் அந்த நீதியரசருக்கு எதிராக குற்றம் கண்டுபிடித்தால் அதை வைத்துக்கொண்டு பாராளுமன்றம் 3/2 பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பதவி விலக்கலாம் என்று ஒரு முறை இருந்தபடியானதான் அந்த முறை எப்பொழுதும் இருக்கிறது. அவ்வாறு முன்னாள் பிரதமர் நீதியரசரை அவர்கள் பதவி விலக்கி இருந்தார்கள். அப்ப இங்க உண்மையில இன்றைக்கு வந்திருக்கிற அரசாங்கம் தான் நல்லாட்சி அப்படி எல்லாம் சொல்லி வருகிற ஒரு அரசாங்கம். அதுக்கு 3/2 பெரும்பான்மை இருந்தாலும் அதை பயன்படுத்தி இப்படியான துஷ்பிரயோகங்களுக்கு செல்ல மாட்டாது என்கிற ஒரு
நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் நீங்க கேட்ட இந்த விடயத்தை பொறுத்த மட்டும் நான் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நியமித்த ஒரு குழுவில் இருந்தார், அரசியலமைப்பாக்க குழுவில். அப்பொழுது நான் எடுத்த நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நிச்சயமாக ஒரு வெளிநாட்டு நீதிபதிகளையும் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை தீர்மானிக்க முடியாது. வெளிநாடுகளில் இருந்து நீதிபதிகளை நியமித்து அவர்கள் அந்த நீதியரசருக்கு எதிராக குற்றம் கண்டுபிடித்தால் மட்டும்தான் அதற்கு பின்னர் பாராளுமன்றம் அவர்களை பதவி விலக்குற நடவடிக்கைக்கு போகலாம் என்று இப்ப நான் நினைக்கிறேன். இப்பொழுது புதிய அரசியலமைப்புக்கு இவர்கள் போவார்கள். போகின்ற பொழுது இப்படியான விடயங்கள் தொடர்புடைய கட்டாயமாக அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இளைஞரை நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவை நல்ல ஒரு நுணுக்கமான ஒரு விடயம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஆனால் என்னுடைய கருத்து அப்படியான சூழ்நிலையில நாங்கள் நிச்சயமாக வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு அமைச்சு அவர்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் பாராளுமன்றம் அதற்கு பின்னர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பதவி விலக்குவதாக அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இப்போது நாடு முழுவதும் குறிப்பாக பல பகுதிகளிலிருந்து அதிக அளவான எண்ணிக்கையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒன்றாக பார்க்கிறீர்களா, அல்லது இந்த புதிய தெரிவை நீங்கள் எப்படியான வகையில் நோக்குகிறீர்கள்? அதை நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையில இந்த முறை தேர்தலில் எங்களுக்கு தெரியும், அது எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான முடிவுகள் தான் வந்திருக்கின்றன. இப்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மாத்தறை மாவட்டத்திலிருந்து ஒரு தமிழ் பெண் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கொழும்பு மாவட்டத்தில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 1,80,000-இருந்து 2 லட்சம் வரையும் வாக்காளர்கள், தமிழ் வாக்காளர்கள் உள்ள கொழும்பு மாவட்டத்திலிருந்து எவருமே தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதே நேரம் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு இந்த 6 உறுப்பினர்களை 3 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் பெரும்பாலான தேர்தல் தொகுதிகளில் அவர்களுக்கு தான் அதிக வாக்குகளும் கிடைத்திருக்கின்றன. அப்ப இப்படியான ஒரு பின்னணியில நாங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல நான் நினைக்கிறேன், இந்த இந்திய புதிய பாராளுமன்றத்தில் ஒரு 40க்கு மேற்பட்ட அளவில் தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கணிசமான எண்ணிக்கையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இப்ப இங்க பிரச்சனை என்னவென்று சொன்னால், முக்கியமாக தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை வேற, மலையத்தில் இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை வேற, ஏனைய பிரதேசங்களில் உள்ள தமிழ் மக்களுடைய பிரச்சனை வேற. இப்போ குறிப்பாக வடக்கு கிழக்குல உள்ள தமிழ் மக்களுடைய பிரச்சனை அவர்கள் ஒரு நீங்கள் சொல்லலாம், அதாவது சமத்துவம், அதாவது நீதி நியாயம் இவைகளோட அவர்கள் இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வையும் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இதனால் தான் இந்த நாட்டில யுத்தம் வந்தது. அது மாத்திரமில்ல, இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதையும் கேட்டு வருகிறார்கள். அப்ப அதுல அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் மாகாண சபை மூலமா வந்தது. அது உண்மையில பின்னர் அது அவர் கொண்டு வரப்பட்டாலும் இன்றைக்கு நினைக்கிறேன் 37 வருடங்கள் சென்று விட்டது. ஆனால் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதுக்குரிய அந்த பொலிட்டிக்கல் வில் என்று சொல்வார்கள், அது எந்த அரசாங்கத்திலும் இருக்கவும் இல்லை. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை பலவீனப்படுத்தத்தான் அவர் முயற்சித்தார்கள். இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்ப தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சொல்லலாம், அவர்களுக்கு நிச்சயமாக இந்த தேசிய மக்கள் சக்தி சொல்லுகிற நல்லாட்சி என்பது வேண்டும். அதே மாதிரி ஊழல் மோசடி இருக்கக்கூடாது என்பது வேண்டும். வேலைவாய்ப்பு என்பது வேண்டும். ஆனால் இவைகளோட இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு என்பதும் வேண்டும். அப்ப இதை பொறுத்த மட்டும் இந்த நீங்கள் குறிப்பிடுகிற இந்த தமிழ் உறுப்பினர்கள் அப்ப இதுல எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்வார்கள் என்பது எனக்கு சந்தேகமான ஒன்று. ஏனென்று சொன்னால் இவர்கள் ஒவ்வொரு பின்னணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது தமிழ் தேசியம் அதாவது தமிழ் தேசியம் என்று சொல்கிற பொழுது அதுக்குரிய பொருள் விளக்கத்தை நாங்கள் கொடுத்துக்க நேரம் போதாது. ஆனாலும் இந்த எங்களுடைய தமிழ் அதாவது வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய தமிழ் இனப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. பெரும்பாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் அவர்கள் செயற்படுவார்கள். என்னை பொறுத்த மட்டும் உதாரணமாக சொல்ல போனால் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து மகேஸ்வரன் அவர்கள் உறுப்பினராக அமைச்சராக வந்தவர். ஆனால் அவர் அந்த கட்சிக்கு கட்டுப்படாமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி பல சலுகைகள்ல மிகவும் தீவிரமாக பேசியிருந்தார். ஆனா அந்த அளவுக்கு இப்பொழுது வந்திருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வந்திருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டும் அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கிறது. அதனுடைய சில தலைவர்கள் மத்திய குழு இவர்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு அமைவாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். ஆகவே என்னை பொறுத்த மட்டும் இந்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு நாங்கள் சந்தோஷப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஆம், அரசியல் யாப்பு பற்றி கடந்த காலங்களில் பேசப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பலர் வருத்தப்பட்டிருக்கின்றார்கள். 3 பெரும்பான்மை இல்லாமல் போய்விட்டது, அல்லது 3 பெரும்பான்மைக்கான சாதகத்தன்மை இன்மையே இந்த அரசியல் யாப்பு திருத்தத்துக்கு சந்தர்ப்பம் இல்லாமை ஒரு காரணம் என்று கூறினார்கள். ஆனால் இப்போது அரசியலமைப்பு மாற்றத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பது போன்ற, அல்லது இருக்கின்றது, அதற்கான நிதர்சனமான ஆதாரமாக இன்று 3 பெரும்பான்மையை தாண்டி இருக்கின்றது அரசு. இந்த வரம்புகள் எல்லாம் தாண்டப்பட்டிருக்கின்றது. அரசியலமைப்பு திருத்தம் இடம்பெறும். இப்பொழுது நீங்கள் கேட்டது போல உண்மையில இந்த தேர்தலுக்கு முன்னர் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது. பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்தார்கள் தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு பெரும்பான்மையை பெறும், ஆனா 3/2 பெரும்பான்மையை பெறுவது ஒரு அசாத்தியமான ஒன்று. என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த விகிதாசார தேர்தல் முறையில இது வந்து மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் அப்படி இருந்தும் கூட தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்து உண்மையில 3/2 என்று சொல்கிற போது 150 ஆசனங்கள் பெற வேண்டும். 159 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். அது உண்மையில ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் பல காரணங்களையும் சொல்லலாம். இப்ப உதாரணமாக இன்றைக்கு எல்லோரும் சொல்கிற ஒரு காரணம், இன்றைக்கு வடக்கு கிழக்கு பொறுத்த மட்டும், குறிப்பாக வடக்கை பொறுத்த மட்டும் இந்த தமிழ் கட்சிகளிடையே இருந்த முரண்பாடும் கட்சிகளுக்குள்ளே இருந்த முரண்பாடும், அது மாத்திரமல்ல ஒரு இலக்கு இல்லாமல் வெறுமனே ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசிக்கொண்டு தங்களுக்கு இடையில அடிபட்டு கொண்டு தங்களுக்கு இடையில பிரச்சனைப்பட்டு கொண்டு இப்படி இருந்ததால மக்களுக்கு ஏற்பட விரக்தி, இப்படியான விடயங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த மாற்றத்துக்கான காரணம். அது அதனுடைய விளைவுதான், எதிர் விளைவுல ஒன்றுதான் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு அதிக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதாக இருந்தது. இப்ப அதே மாதிரி குறிப்பாக ஏனைய பகுதிகளை பொறுத்த மட்டிலே முக்கியமான ஒரு பலமான கட்சியா இருந்த ஐக்கிய தேசிய கட்சி வந்து இரண்டாக உடைந்து ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க தலைமையில ஒரு பிரிவாகவும், மற்றது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்னொரு பிரிவா, இப்படி எல்லாம் போனது. அது மாத்திரமல்ல ஏனைய கட்சிகளுக்கு இடையில கூட பல தென்னிலங்கையில அப்ப இப்படியான ஒரு பின்னணியில தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு அதிக ஆசனங்களை பெறக்கூடியதாக இருந்தது. அதை விட முன்னாள் ஜனாதிபதி இருக்கக்கூடிய கோதபாய ராஜபக்ச அவர்களும் அவர் விட்ட பிழைகளால இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு ஒரு வழிவகுத்தார். அதை விட முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் காலத்தில் இருந்த ஊழல் மோசடி இவர்கள் எல்லாம் சேர்ந்தது இந்த விளைவுதான் இந்த பெரு வெற்றி என்று சொல்லலாம். அப்ப இந்த வெற்றியை பெற்ற பின்னணியில் அவர்கள் அரசியலமைப்புக்கு போவார்கள். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் மீண்டும், அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட அதை பற்றி சொல்லி இருந்தார்கள், புதிய அரசியலமைப்புக்கு நாங்கள் செல்வதாக. அப்ப அது இப்பொழுது சாத்தியமாகும். அவ்வாறு போவதாக இருந்தால் அது 3/2 பெரும்பான்மை தேவை. அதை விட மக்கள் வாக்கெடுப்புடன் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்ப இது ரெண்டும் சாத்தியமான ஒன்றாக இருக்கிறபடியால் அவர்களால் புதிய அரசியலமைப்புக்கு போக முடியும். அப்ப இது வந்து தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சியானதா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது உள்ள அரசியலமைப்புல ஆக குறைந்தது அதிகார பரவலாக்கம் என்று ஒரு 13வது திருத்தமாவது இருக்கிறது. இப்ப அதுல வந்து எதுவுமே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அதுல பல விடயங்கள் இருக்கிறது. மேல இந்த 13வது திருத்தத்துல வந்த மாகாண சபை முறைமையை இந்தியா இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒன்றாக முன்வைத்தது. அதுல பல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது. ஆனா அதில் உள்ள அதிகாரங்கள் பலவற்றை மத்திய அரசு எடுத்தபடியாலையும் அதை பலவீனப்படுத்தியபடியாலையும் தான் இங்க முக்கியமான ஒரு பிரச்சனையாக என்ன நான் சொல்லுவேன். அப்ப இனி ஒரு புதிய அரசியலமைப்புக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி போகுமாக இருந்தால் உண்மையில வந்து எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமான விடயங்களையும் இப்பொழுது உள்ளதை விட முன்னேற்றகரமான ஒரு நிலைமை இருக்க வேண்டும். அப்படி இல்லாத ஒரு புதிய அரசியலமைப்புக்கு அவர்கள் போவார்களா இருந்தால் அங்கே வந்து பிரச்சனை எழக்கூடும். அது வந்து என்னை பொறுத்த மட்டும், அதாவது முதல்ல வந்து அவர்கள் புதிய அரசியலமைப்புக்கு போவதாக இருந்தால் முதல்ல வந்து அவர்கள் தமிழ் கட்சிகளோட பேசி ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். அதாவது தாங்கள் இந்த இனப்பிரச்சனை தீர்வாக இதை சொல்ல போகிறார்கள். அப்ப அப்படியான ஒன்றுக்கு வராமல், ஏன்னா இதை விட பல அடிப்படை பிரச்சனை இருக்கிறது. புதிய அரசியலமைப்பு என்பது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வர தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு அரசியலமைப்பு இருக்கிறது. அதுக்கு பல திருத்தங்கள், 21 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. புது அரசியலமைப்பு கொண்டு வருவதாக இருந்தால் அடிப்படை மாற்றங்கள் பலவோட அந்த திருத்தம் ஒன்று புதிய அரசியலமைப்பு வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் புதிய ஒரு அடிப்படை மாற்றம் உள்ள ஒரு புதிய அரசியலமைப்பு வருவதாக இருந்தால் இனப்பிரச்சனை தீர்வு என்பது அது மிக முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது அப்படி நாங்கள் சொன்னாலும் அது மிக பிரதான கட்சியாக இருப்பது மக்கள் விடுதலை முன்னணி. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி வந்து அதனுடைய கடந்த கால நிலைப்பாடுகள், முக்கியமாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள், மாகாண சபை முறைமையை கூட எதிர்த்தார்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்திருப்பதை பிரிப்பதற்கு அவர்கள் வழக்கிட்டார்கள், அதை விட சுனாமி கட்டமைப்பை எதிர்த்தார்கள். இப்படியான பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் விடுதலை முன்னணி இப்பொழுது மாறிவிட்டதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தோம். ஏன்னா அவர்கள் இன்னும் இந்த தேசிய மக்கள் சக்தியில வந்து செல்வாக்குள்ள ஒரு பகுதியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி என்று சொன்னாலும் அதுல ஒரு செல்வாக்கு செலுத்துகிற ஒன்றாக இன்றைக்கும் மக்கள் விடுதலை முன்னணி இருக்கிறது.
அப்ப நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவர்களுடைய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா. உண்மையில வந்து என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தேர்தலில் வந்து நாங்க பார்க்கிறோம், அதாவது இனவாதம் என்பது இல்லையா. ஆனா இப்படியான ஒரு பின்னணியில இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான அந்த நம்பிக்கையை தென்னிலங்கை மக்கள் மத்தியில கட்டி எழுப்பி ஒரு நல்ல தீர்வுக்கு போக வேண்டிய ஒரு கடப்பாடும் அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா அது முதல்ல வந்து இந்த அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வரணும், தாங்கள் அதிகார பகிர்வுக்கு உடன்படுகிறோம், அது எந்த மட்டத்தில் இருக்கணும், அதாவது நிச்சயமாக இப்பொழுது உள்ள அரசியலமைப்புல இருக்கிறத விட உயர்வானதா இருக்கணும். அப்ப அதை அந்த கட்சி முதல்ல தீர்மானிச்சு அதை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் சந்திரிகா அம்மையார் அவர்கள் அதை செய்தார்கள். அவர் உண்மையில 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று தீர்வை வழங்குவதற்கு தென்னிலங்கையில அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை குறிப்பிடத்தக்க அளவில் ஏற்படுத்தி இருந்தார். ஆனா அப்படியான ஒன்றுக்கு இன்றைய அரசாங்கம் செல்லுமா என்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய சந்தேகம் தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இப்போது இலங்கை தமிழரசுக் கட்சி வடமாகாணத்தில் படுதோல்வி அடைந்திருக்கின்றது. குறிப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்றம் செல்லுகின்ற வாய்ப்பை இழந்திருக்கின்றார். பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சி யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு தயார் செய்த வேட்பாளர் பட்டியலும் அதற்கு ஒரு காரணம் என்று. தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு வித்திட்டவர்களே இலங்கை தமிழரசுக் கட்சி என்று முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த வெற்றிக்கு வித்திட்டவர்கள் தமிழரசு கட்சி என்று மாத்திரம் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சியில இல்ல, உங்களுக்கு தெரியும், அங்க வந்து அதாவது யாழ் தேர்தல் மாவட்டம் என்று சொல்கிற பொழுது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இரண்டையும் உள்ளடக்கிய 2 நிர்வாக மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் மாவட்டம். அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை நான் நினைக்கிறேன் ஒரு 5,93,000 பேரில இருக்கிறது. அங்கே 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அங்க வந்து 396 பேர் போட்டி போட்டார். இவ்வாறு போட்டி போட்டவர்கள்ல பலர் சுயேட்சை கட்சி 2 போட்டி போட்டார்கள், கட்சி 2 போட்டி போட்டார்கள். அப்ப இதை போட்டி போட்டவர்களுக்கு தெரியாது, தாங்கள் ஏன் போட்டி போடுகிறோம்னு தெரியாமல் சும்மா போட்டி போடுறோம், தாங்களும் போட்டி போடுறோம், இப்படியாக எல்லாரும் போட்டி போட்டாங்க. இவ்வாறு போட்டி போட்டது அதாவது வாக்குகளை சிதறடிச்சது, அது ஒன்று. அதுல வந்து கணிசமான வாக்குகள் இந்த சுயேட்சை கட்சிகள் அப்படி இப்படி எல்லாம் பிரிஞ்சிடும். அதை விட மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு வந்தது. இதுக்கு தமிழரசு கட்சியை மாத்திரம் நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது, எல்லா கட்சிகளும் தான் அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் ஆனால் தமிழரசு கட்சியினுடைய போக்கு அல்லது அண்மை காலங்களில் நீதிமன்றம் கட்சி ஒரு ஒழுங்கான வகையில் கட்டமைக்கப்படவில்லை என்கின்ற பொதுவான கருத்து மக்களிடம் இருக்கின்றது தானே. அதனை நாங்கள் மறுத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதானே. ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி, இவ்வாண்டு 75 வருடங்களை சிறப்பிக்க உள்ள கட்சி இன்று நீதிமன்றத்தில் கட்சியை கொண்டு அடகு வைத்துவிட்டு மக்களிடம் தேர்தல் கேட்டு செல்லுகின்ற போக்கானதும் ஒரு விரும்பத்தக்க வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறீர்களா மக்களிடம்? இல்ல, அது ஒரு காரணமா இருக்கலாமே தவிர அதுவே தனியொரு காரணமா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், இப்ப இன்றைக்கு வந்து யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளை பொறுத்த மட்டும் அதுல இருக்கிறவர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். உண்மையில வந்து இன்றைக்கு சங்க கட்சி என்று எடுத்துக்கொண்டால் அதுல இருந்து ஒருவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது அந்த கட்சியில் அதுக்கு கீழே பல ஏனைய அரசியல் கட்சிகள் ஒன்றாக கூட்டாக போட்டி போட்டன. அப்ப இங்க வந்து ஆனா தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு சிலர் சுமந்திரன் போன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் 8 ஆசனங்களை வடக்கு கிழக்குல பெற்றிருக்கிறார். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப இந்திய வடக்கை பொறுத்த மட்டும் முக்கியமாக ஒட்டுமொத்த இலங்கையிலும் அனுரகுமார திசாநாயக்க தோல்வியுற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில். நிச்சயமாக இந்த முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் முக்கியமான அம்சமண்டா 2. ஒன்று வந்து யாழ் மாவட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்கள் தோல்வி அடைந்தது. இதைத்தான் நாங்கள் முக்கியமா பார்க்கிறோம். இதை வந்து உண்மையில தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களும் அதைத்தான் முக்கியமான பேசுபொருளாக கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த வகையில வந்து இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை தமிழ் கட்சியில பொறுத்த மட்டும் அவர்கள் உண்டு தங்களுக்கு சண்டை பிடிக்கிறது. பட் கட்சிகளுக்குள்ளேயே பிரச்சனை. மற்றது அவர்கள் ஒவ்வொரு கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களுக்குள்ள பிரச்சனை. மற்றது வந்து பொதுவாக இந்த தேர்தலில் கூட ஒருவருக்கு ஏதாவது ஒருவர் சேறு பூசுகிற அதாவது தமிழ் மக்களுக்கு தாங்கள் எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்னா தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டும் இப்படியான இந்த சேறு பூசுகிற மற்றவர்களை விமர்சிக்கிற அதுக்கு போகாமல் அவர் ஒரு கொள்கை அடிப்படையில் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் தமிழ் கட்சியில பொறுத்த மட்டும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு தாங்கள் இது செய்வோம் வந்தால் என்ன செய்வோம் இதுகளை விட்டு போட்டு இது வந்து இவர்கள் தங்களுக்கு இடையில சொல்ல போனால் இந்த புடுங்குப்பாடு பேச்சாப்பாடு இதுகளுக்கு காரணமாக தான் இந்த மக்களுக்கு. அப்ப நான் சொல்ல மாட்டேன், மக்கள் வந்து இன்றைக்கு ஒரு சர்வஜன இன்றைக்கு வடக்கு கிழக்குல வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்புன்னு நடத்தினா
தமிழ் மக்களுக்கு சமஷ்டி முறையில் ஒரு தீர்வு வேண்டுமா என்று நடத்தினால் நிச்சயமாக பெரும்பாலான தமிழ் மக்கள் வேண்டும் என்றுதான் வாக்களிப்பார்கள். ஆகவே இந்த தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வெற்றியை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்ல முடியாது தமிழ் மக்கள் சமஸ்டி வேண்டாம் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டார்கள், அல்லது தங்களுக்கு அதிகார பரவலாக்கம் வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை இன்றைக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் மக்கள் மத்தியில் நடத்தி முடிவு பண்ணால் பார்க்கட்டும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அங்கே வந்து மக்கள் இந்த அதிகார பயிருக்கு ஏன்னு சொன்னால் அதுக்காகத்தான் தமிழ் மக்கள் அந்த காலத்திலிருந்தே சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள், விலை மதிப்பற்ற தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து முற்று முழுதாக அவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து உண்மையில வந்து அவர்கள் வந்து இந்த தமிழ் அதாவது இந்த குறிப்பாக இந்த பாராளுமன்ற அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு, காலத்துக்கு ஒரு நிலைப்பாடு, நேரத்துக்கு ஒரு நிலைப்பாடு, ஒரு இலக்கில்லாத செயற்பாடு, இப்படி பல காரணங்கள் இருந்தது. இவைகளின் காரணமாகத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. ஆனால் நீங்கள் சுமந்திரன் அவர்களை பற்றி கேட்டிருந்தீர்கள். இப்ப என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்துல வந்து இப்ப நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியோட நான் தொடர்புபடுத்தி பார்த்தால் இப்ப புதிய ஒரு அரசியலமைப்புக்கு இவர்கள் போகிற பொழுது அங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இலங்கையில வந்து இதை வந்து நாடாளுமன்றம் வந்து சொல்ல முடியாது. இப்ப பாராளுமன்றம்னு சொல்றார்கள். அது பேர் ஆளும் மன்றம் என்பது என்ன பொறுத்த மட்டும் ஒரு சரியான சொல்ல அல்ல. ஏனென்றா அது ஒரு சட்டவாக்க சபை. ஏன்னு சொன்னா இன்றைக்கு உள்ள நிலைமையில நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையில வந்து இன்றைக்கு இந்த பாராளுமன்றம் வந்து சொல்லப்படுகிறது உண்மையில சட்டங்களை ஆக்குவது, அரசியலமைப்பை ஆக்குவது, அரசியலமைப்பை திருத்துவது, புதிய சட்டங்களை ஆக்குவது அல்லது அவைகளை திருத்துவது, இவைகள்லாம் முக்கியமான பணிகள். அப்ப இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு புதிய ஒரு அரசியலமைப்புக்கு போகிற பொழுது முக்கியமாக தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்கள் தொடர்புல பாராளுமன்றத்துல இவைகளை பற்றி பேசுவதற்கு சுமந்திரன் போன்றவர்கள் கட்டாயம் தேவை. ஏனென்று சொன்னால் நான் அதுக்காக சொல்லவில்லை சட்டம் படித்தவர்கள் தான் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்றில்லை, ஆனால் அதை வைத்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத நிலையில என்ன பொறுத்த வேண்டும், குறிப்பாக நீங்கள் கேட்டபடியால சுமந்திரன் வந்து என்னுடைய கருத்துல வந்து பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒருவர் இருக்க வேண்டிய ஒருவர். ஏனென்று சொன்னால் புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அவருடைய வகை பங்கு வந்து மிக முக்கியமானது. ஆனால் இப்பொழுது நிலையில அவர் தன்னுடைய கொள்கை அடிப்படையில் தேசிய பட்டியலில் கூட தான் போவதற்கு உடன்படவில்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அவர் எடுத்த முடிவு சரியானது. என்னன்னு சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் பின்னர் தேசிய பட்டியலில் போவது முறையற்றது. அதை அவர் கொள்கையாக கொண்டிருக்கிறார், சரியான ஒன்று. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் எந்த தனிப்பட்ட கருத்து சுமந்திரனுடைய அவருடைய எங்களுக்கு தெரியும், அவருடைய அதாவது அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட புலமை தெரியும். அப்ப அது வந்து ஒரு குறைபாடாக இருக்க போறது என்பதை எதிர்காலத்துல தமிழ் பேராசிரியர் அவர்களே, குறைபாடு என்று நீங்கள் கூறினாலும் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டுதானே இத்தனை வேலைகளையும் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், சந்திரிகா பண்டாரநாயக்காவின் காலத்தில் நீலன் திருச்செல்வத்தை சந்திரிகா பண்டாரநாயக்கா பயன்படுத்தி இருந்தார். கடந்த நல்லாட்சி காலத்தில் இதே சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் இருந்தவர். அப்போது அவர் அந்த விடயங்களை கையாண்ட விதம் உங்களுக்கு தெரியும். ஏன் சுமந்திரன் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் மட்டும்தான் இந்த விவகாரங்களை கையாள முடியுமா? ஏன் அப்படியான ஒரு பிழையான அர்த்தம் தமிழர் மத்தியில் இருக்கின்றது? ஐநாவை கையாள வேண்டும், அரசியலமைப்பை கையாள வேண்டும் என்றால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை கோட்டாபாய ராஜபக்சேவின் காலத்தில் அரசியலமைப்பு தொடர்பான ஒரு நிபுணத்துவ விடயங்களை கையாண்டார்கள் தானே. உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்ததா அவரோடு? ஆனாலும் கூட உங்களிடமிருந்த விடயங்களை எடுத்தார்கள் தான். ஏன் இப்படி சுமந்திரன் போன்றவர்கள் அவர்களுடைய நிபுணத்துவத்தை வழங்குவதென்றால் அதுக்கு நாடாளுமன்ற ஆசனம் உண்மையில வந்து அதாவது கோத்தபாய ராஜபக்ச காலத்து அப்படி குழு அமைக்கப்பட்டாலும் பின்னர் அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுகிறது என்று சொல்கிற போது அந்த குழு அரசியலமைப்பை நிறைவேற்ற முடியாது. அது கட்டாயம் பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்துல தான் நிறைவேற்றுவாங்க. அப்படி பாராளுமன்றத்துக்கு போகின்ற போது அவர்கள் அதுல விவாதங்களில் ஈடுபடுவார்கள். மற்றது உண்மையில வந்து அவர் என்னென்னு சொன்னா ஒரு அரசியலமைப்பு வருவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரம்ப கட்ட வேலைகள் சிலது நடைபெறும். ஆனா அதுக்கு பின்பர் அதற்கு பாராளுமன்றத்துக்கு வருகின்ற பொழுதுதான் அங்க விவாதங்கள் நடைபெற்று பாராளுமன்றம் தான் இறுதியில அதை ஏற்கிற ஒன்று. அது மாத்திரமல்ல ஒருவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒன்றை சொல்வதற்கும் அவர் வெளியில இருந்து ஒன்றை சொல்வதற்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போது நாங்கள் நல்லாட்சி காலத்துக்குள் செல்வோம். பேராசிரியர் அவர்களே, நல்லாட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும் எக்கேயர் ஆட்சி என்கின்ற ஒரு பொருள் மயக்கத்தை கூட எத்தனை ஆண்டுகளாக ஒரு போலியான வியாக்கியானம் கொடுத்து கொண்டு தெரிந்தவர் தான் சுமந்திரன் அவர்கள். எக்கேயர் ஆட்சி என்பது அதாவது தமிழ் மக்களை அந்த நல்லாட்சி காலத்தில் ஏமாற்றியதில் அமரர் சம்பந்தனுக்கும் சுமந்திரனுக்கும் முழுமையான பங்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் ஒரு துறைசார் பேராசிரியர், ஒரு தமிழ் மக்களினுடைய ஒரு துடிப்போடு இருக்கக்கூடியவர் என்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால் உண்மையில வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஒரு
பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம்தான் அந்த அதாவது நீங்க குறிப்பிட்ட நல்லாட்சி காலத்துல அதாவது ஒருமித்த நாடு என்கிற ஒன்றுக்கு வந்தார்கள். அதற்கு ஓரளவுக்கு உடன்பாடும் வந்தது. இப்ப ஏனென்று சொன்னா இப்ப ஒருமித்தன்றதை வந்து நான் என்னுடைய கருத்துல வந்து ஒருமித்ததண்டா என்னண்டா வெவ்வேறாக இருக்கிறதுகளை ஒன்றாக கொண்டு வருவதுதான் ஒருமித்தது. அப்ப அந்த ஒருமித்த என்ற ஒரு சொற்பதத்துக்கு அவர்கள் போவார்களா இருந்தால் அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் வெவ்வேறு பிரதேசங்களாக பிரிந்து இருக்கிறதை நாங்கள் ஒன்றாக கொண்டு வருகிறோம். அப்ப இங்க வந்து முக்கியமான ஒன்று யதார்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒன்று ஒரு விடயத்தை பொறுத்தவரை முக்கியமா நீங்க குறிப்பிட்டது போல காலம் சென்ற சம்பந்தன் அவர்களுக்கு சுமந்திரன் அவர்களுக்கு ஏதாவது விமர்சனம் செய்கின்றவர்கள் சரி அவர்கள் என்ன செய்தார்கள் என்கிற கேள்வி என்று எழுகிறது. அதாவது அவர்களும் பாராளுமன்றத்தை சென்றார்கள், அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். சரி அவர்கள் என்னத்தை சாதித்தார்கள் என்கிற ஆனால் இவர்கள் அவர்களை எங்குமே நெருங்க விடுவதில்லை தான். இவர்கள் இருவரும் அந்த நல்லாட்சி காலத்தில் துணை பிரதமராக சுமந்திரன் செயற்பட்டார். ரணிலை அணுக முடியாது அந்த நல்லாட்சி காலத்தில். திரு சம்பந்தன் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் மூச்சு விடுவதற்கும் சுமந்திரனுடைய அனுமதியை பெற்றார். அந்த நல்லாட்சி காலம் அப்படியே கழிந்து விட்டது. அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் குமுறினார்கள். ஸ்ரீதரன் உட்பட அத்தனை பேரும் குமுறினார்கள். நாங்கள் எதனையும் பேச முடியாது நாடாளுமன்ற. சுமந்திரன் அவர்கள் ஒரு 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 அந்த இடத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். நீங்கள் அந்த யதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இல்லை அதுல வந்து உண்மையில வந்து அந்த நல்லாட்சி காலத்துல வந்த அந்த அது வந்து அவர் பல குழுக்களை நியமித்திருந்தார்கள். அந்த குழுக்கள்ல வந்து அவர்கள் சில விடயங்களை வந்து உடன்பட்டிருந்தார்கள். அந்த விடயங்கள் பல விடயங்கள் வந்து இப்பொழுது இருக்கிற 13வது திருத்தத்தை விட முன்னேற்றகரமானது. உண்மையில நான் அதை வந்து நான் தொடர்ச்சியாக சில ஒரு பத்திரிகையில கட்டுரையாக எழுதி கொண்டு வந்தேன். பின்பு கடைசியில வந்து இதை ஒப்பிட்டு காட்டியும் இருந்தேன். அப்ப அந்த வகையில வந்து இப்ப இங்க வந்து இருக்கக்கூடிய யதார்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த நல்லாட்சி அரசாங்கம் கூட ஒரு இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தை அளவுக்கு கூட ஒரு பலமான ஒரு அரசாங்கமா இருக்கவில்லை. அப்ப அப்படியான ஒரு நிலையில அவர்களால திடீரென தாங்கள் சமஸ்திக்கு போகிறோம் என்று சொல்லி ஒன்றுக்கு பெற மாட்டார்கள். அதுதான் இன்றைக்கு ஜதார்த்தம், தென்னிலங்கையில் இருக்கிற ஜதார்த்தம். அப்ப அது வந்து சாத்தியமற்ற ஒன்று. இன்றைக்கு வந்து என்னை பொறுத்த மட்டும் பொழுது நல்லாட்சி காலம் இல்ல இப்போதைக்கல்ல இனி வரப்போற காலங்கள்லயும் என்னுடைய கருத்துல வந்து சமஷ்டி என்ற சொல்லை போட்டு ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவது என்பது இப்போதைக்கு நடைபெறுகிற ஒன்று அல்ல. அது முடியாத ஒன்று. இன்றைக்கு இல்லை நாங்கள் சமஷ்டியை பெற்று தருவோம் அல்லது அதை பெற்று தருவோம் இதை பெற்று தருவோம் என்று சொல்கிற கட்சிகள் கூட அதற்கான கடந்த மேல யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கான முன்னெடுப்புகள்ல ஒரு அங்குலம் கூட முன்னேறியதாக எனக்கு கேட்டால் தெரியவில்லை. அப்ப இப்படி இதுதான் இன்றைக்கு ஜலாட்டம். அப்ப இப்படியான ஒரு நிலையில வந்து என்னை பொறுத்த மட்டும் இந்த பெயர் பலகைகள் அதிகம் முக்கியம் இல்லை. ஆனால் நாங்கள் என்றளவு இருக்கின்ற அதிகாரங்களை பெறக்கூடிய ஒரு முயற்சிக்கு போக வேண்டும். அதுதான் நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது. அப்ப இங்க வந்து முக்கியமாக நான் பொதுவாக சொல்வது என்னவென்று சொன்னால் முக்கியமாக இந்த தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டும் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது அவர்கள் ஒரு வடக்கு கிழக்குக்குள்ள அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போகிற அரசியலை தான் செய்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் தென்னிலங்க மக்கள் மத்தியில வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்குரிய நியாயப்படுத்தல்களை சொல்லி அவைகளுக்கு ஒரு தீர்வு காண்கிறார். அதாவது இனப்பிரச்சனை தீர்வை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு நிச்சயமாக தென்னிலங்க மக்கள் மத்தியில அந்த அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை புரிந்துணர்வை கொண்டு வர வேண்டும். அதன் மூலம்தான் அது சாத்தியமாகும். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் எதுவா இருந்தாலும் என்ன தீர்வா இருந்தாலும் அது இலங்கை பாராளுமன்றத்துக்கு போய்தான் அது பெற வேண்டும். அப்ப அப்படியான ஒரு பின்னணியில இப்பொழுதுள்ள நிலையில என்னை பொறுத்த மட்டும் அந்த தயார்படுத்தல்கள்ல தமிழ் கட்சிகளும் ஈடுபடல. மற்றது தேசிய மக்கள் சக்தியும் ஈடுபடுவதாக இல்லை. அவர்கள் வந்து தேசிய நல்லிணக்கம் அதாவது இனவாதம் இருக்கக்கூடாது இப்படி பல பல விடயங்களை சொல்கிறார்கள். ஆனா அது வேற சமஸ்தி முறையிலான தீர்வு என்பது வேற. ரெண்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை நான் நினைக்கவில்லை இப்பொழுது நிரப்புவது. அது எவர் பாராளுமன்றத்துக்கு போனால் என்ன எத்தனை பேர் பாராளுமன்றத்துக்கு போனால் என்ன அது சாத்தியமற்ற ஒன்று. மற்றது சர்வதேச சமூகம் கூட என்னை பொறுத்த மட்டும் நான் பொதுவாக நடுக்க சொல்வதுண்டு இந்த முள்ளிவாய்க்காலுக்கு வராத சர்வதேச சமூகம் இலங்கை பாராளுமன்றத்துக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த சர்வதேச சமூகம் எங்களுக்கு சமஸ்தியை பெற்று தரும் என்பதிலேயும் எனக்கு உடன்பாடு. அவர்கள் பாரிய அளவுல மனித உரிமை முறைகள் ஏற்படைக்க சில பேர் அதை பற்றி பேசுவார்கள். அதுக்கு அப்பால் அவர்கள் வரமாட்டார். இன்றைக்கு குறிப்பாக இந்தியாவை பொறுத்த மட்டும் கூட இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றிக்கு பின்னர் இந்தியா வந்து தமிழ் மக்கள் சார்பான நிலைப்பாடு எடுப்பதை விட இலங்கை அரசாங்கம் சார்பாக தான் செயற்படும். ஏனென்று சொன்னால் இலங்கை இந்த அவர்கள் தெரியும் இந்தியாவுக்கு இன்றைக்குள்ள இந்த வெற்றி அலைக்கு பின்னர் அவர்கள் வந்து பெரும்பாலும் என்னுடைய கணிப்புல வந்து இப்பொழுது உள்ள இந்த அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு இனிவரும் காலங்கள்
ஏன்னு சொன்னால் எப்படி இந்த வடக்கு கிழக்குல தமிழ் கட்சிகள் பலவீனப்பட்டிருக்கோ அது போலதான் தென்னிலங்கையில ஏனைய கட்சிகள் மிக மோசமாக பலவீனப்பட்ட நிலையில இருக்கின்றன. இப்பொழுதைக்கு அவர்கள் மீண்டெழக்கூடிய நிலையில தென்னிலங்கையில உள்ள ஏனைய கட்சிகள் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆகவே இனி வரப்போற தேர்தல்களையும் தேசிய மக்கள் சக்தி தான் வெற்றி பெற்று அரசாங்கம் அமைப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில இந்தியா கூட இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போவதில்லை. இந்தியாவை தாண்டி சர்வதேச சமூகம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு வரப்போவதும் இல்லை. இதுகள் தான் இந்த யதார்த்தங்கள். இப்ப இதை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களால முடிந்தவைகளை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த படிகளுக்கு முன்னேறித்தான் நாங்கள் செல்லுவோம். அதுதான் என்னை பொறுத்த மட்டும் சாத்தியமான ஒன்று என்று நினைக்கின்றேன். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியல் யாப்பும் புதிய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் எழுந்திருக்கக்கூடிய சலசலப்புகளும் குறிப்பாக புதிய ஆட்சி மீது இருக்கக்கூடிய பொதுவான விமர்சனங்களும் எதிர்பார்ப்புகளும் என்கின்ற பல்வேறுபட்ட முக்கிய விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.